ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னா எங்களோட வயலில் தான். எங்களோட வயலில் வந்து நாங்கள் விதை போட்டிருந்தோம். விதை போட்டு 25 டேஸ்க்கு அப்புறம் தான் நாற்று நடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 25 டேஸ் ஆச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இவங்க பார்த்திங்கன்னா நாற்று நடுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்துருக்க நாற்றெல்லாம் பிடுங்கி கட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க கட்டி போடுற நாற்றை கயிறில் இழுத்துட்டு போய் இன்னொரு வயலில் போடுவாங்க. அங்கே தான் நாற்று நடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாற்று நடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மண்ணை ஸ்ட்ராங் பண்ணணும். மண்ணை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கு வந்து அடிவரம் கொடுக்கணும். அடிவரம் வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிவரம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்தில் வந்து எல்லாமே இயற்கையாக இருந்துச்சு. மண் வளம் நல்லா இருந்துச்சு. மண்ணில் வந்து நல்ல சத்துக்கள் இருந்துச்சு. மண்ணில் வந்து அதிகமாக மண்புழுக்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மண் வளம் கிடையாது, மண்ணில் சத்துக்கள் கிடையாது. மண்புழுக்கள் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக அடிவரம் கொடுத்து தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வயலுக்கு என்ன அடிவரம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்ரி கியூமிக் கிரானுவல்ஸ். இது வந்து ஒரு ஏக்கருக்கு சொல்கிறோம். ஒரு ஏக்கருக்குனா 1.5 பை தான் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரி 82. இது வந்து லிக்யூட் டைப். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 300 ml. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்ரி ப்ரோடெக்ட். இது வந்து 1/4 கிலோ. இது வந்து பவுடர் டைப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்ரி கோல்ட். இது வந்து 2 பாக்கெட் போடணும். இது பவுடர் டைப். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ வந்து அக்ரி 82ன்னு சொல்லியிருந்தேன். அக்ரி 82 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உப்பு மாதிரி தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது, சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும். எல்லா உரங்களையும் இது மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஒட்டும் பசை. இது வந்து தாவரத்தில் மண்ணில் ஈஸியாக போய் சேர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் இந்த உரத்தை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு உரமாக. இதை நாங்கள் எதோட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஃப்பி மூலமாக மிக்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வயலில் ஒரு ஏக்கருக்கு இதுதான் கரெக்டான அளவு. எல்லா இடங்களையும் போய் கரெக்டாக சேர்கிறதுக்கு வந்து பத்தாது. அதுக்காக தான் நாங்கள் டிஎஃப்பி மூலம் மிக்ஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மணல் மூலமாக மிக்ஸ் பண்ணலாம், சாணி உரம் மூலமாகவும் மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இவங்க வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது மிக்ஸ் பண்ணதை இப்போ வந்து நாங்கள் வயலில் போய் போட போகிறோம். இது போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இவங்க போட்டதுக்கப்புறம் தான் நாற்று நடுவாங்க. நாற்று நட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து வயலுக்கு மறுபடியும் உரம் போடணும். அது என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வளர் பருவத்துக்கு வந்து உரம் போடணும். அது என்ன உரம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அக்ரி வச்சுருக்கீங்க, உங்களுக்கும் உரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.